ஹலோ பாஸ் ஃப்ரெண்டே லோ பேட்டரி ஃபீல் ஆயிட்டாப்ல ஆஃப் தடா கூல் ஆயிட்டாப்ல பாஸ். யாராவது பேசுங்கப்பா. அந்த டயலாக் வந்து ஜில்லாலையும் சரி வீரம்லையும் சரி டாப் ஆர்டிஸ்ட் லைக் விஜய் அஜித் எல்லாம் ரிப்பீட் பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த ஒரு கமாண்ட் வந்து உங்களுக்கு தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். டு மீ பீட்சா வாஸ் லைக் ஒன் மேன் ஷோ சார். அது வந்து விஜய் சேதுபதிக்காக இந்த படத்தை பார்க்கலான்ற மாதிரி இருந்தது. உங்களோட ப்ளஸ்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி டயலாக் டெலிவரி. Pizza film very appealing to the Hindi audience as well. It was very hit amongst them. So do you think you have given a competition to the Bollywood cinema by doing this film? உங்க ஹாப்பி என்னாச்சுன்னா சொல்லி ரிட்டர்ன் ஆஃப் த டிராகன் சொல்லி ஸோ தேவையான பில்டப்லாம் குத்து முடிச்சிட்டீங்க. வணக்கம் சார், என் பேர் மீரா சித்திரப்பாவை. மீரா சித்திரப்பாவை. சூப்பரா இருக்கு பேர். Thank you. செம்ம அழகான பேர். யார் எப்ப கேட்டாலும் இப்படியே சொல்லுங்க, பேர் ரொம்ப அழகா இருக்கு. ஆமா, அதுல நான் ரொம்ப ஸ்பெசிஃபிக். சூப்பர். ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லணும்னா, ஒரு ஹீரோ வந்து ஒரு செம்ம டைலாக் சொல்வாரு, அதை வந்து பப்ளிக்கை வந்து திருப்பி திருப்பி சொல்ல வைப்பாரு. அது வந்து யூஸ்வலாக நடந்துட்டு வந்திருக்கு. பட் நீங்க சொன்ன அந்த டைலாக் வந்து ஜில்லாலையும் சரி வீரம்லையும் சரி பெரிய லைக் டாப் ஆர்டிஸ்ட் லைக் விஜய் அஜித் எல்லாம் ரிப்பீட் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு அந்த ஒரு கமாண்ட் வந்து உங்களுக்கு தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். என்னோட கொஸ்டின் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு படம் ஹிட் கொடுத்துடுறோம், அதுக்கப்புறம் சஸ்டைனபிலிட்டின்றதை பற்றி யோசிக்கிறப்போ ஒரு ஃபார்முலா படம் பண்ணலாம், ஒரு இன்ட்ரடக்ஷன் சாங், அதுக்கப்புறம் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ், செகண்ட் ஹாஃபில் ஒரு ஐட்டம் சாங், அப்படி ஒரு ஃபார்முலா மூவியாக பண்ணிட்டு இருந்தால் சஸ்டைனபிலிட்டி இருக்கும், கமர்ஷியல் எலிமெண்ட் இருக்கணும் படத்தில். அந்த மாதிரி எந்த விதமான தாட்ஸும் இல்லாமல் நீங்கள் கொடுத்துட்டு வந்த எல்லா படமும் ஸ்டோரி ஹஸ் பீன் ஒன் ஆஃப் தி லைக் ஒன் ஃபார் த ஃபர்ஸ்ட் ஹீரோ, அதுக்கப்புறம் அதை நீங்கள் சப்போர்ட் பண்ணிட்டு வர மாதிரியான படமே வந்திருக்கேன். அந்த கான்ஃபிடென்ஸ், ஏன்னா அந்த மாதிரி ட்ரெண்ட் ரொம்ப குறைவாக இருந்திருக்கு நம்ம இண்டஸ்ட்ரியில். அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு எங்கேருந்து யூ டிரைவ்ட் இட்? நான் எங்கேருந்தும் எடுக்கல. முக்கியமான வந்து நான் இங்கே படம் இப்போ நீங்கள் கேட்குறீங்கல்ல, நான் இங்கே படம் பார்க்குறேன், எனக்கு இது பார்த்து பார்த்து போர் அடிக்குது. எனக்கு போதும் தோணுது. இந்த எண்ணம் தான், ஒரு செக்யூராக உள்ளே இருக்கணும், ஒரு பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே இருக்கணும்னு நினைக்கிற எண்ணம் தான் முக்கியமான காரணம். சேஃபாக இருக்கணும், சீக்கிரம் செட்டில் ஆகணும்னு சொல்லிட்டு. நேற்று வரைக்கும் என்கிட்ட காசு இல்லை, ஸோ இனிமேல் இல்லைனாலும் அது பிரச்சனை இல்லை. ஆனால் நான் ஒன்று ட்ரை பண்ணுறேன்ல, இதுதான் எனக்கு சந்தோஷம் ஏற்படுத்துது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பணம் வந்து சந்தோஷப்படுத்துமா கேட்டால் இல்லவே இல்லை. நான் என்ன பண்ணுறேங்கிறதான் இது ஒருத்தருக்கு மாறும். அது ஆக்சுவலாக சில பேருக்கு அது நான் சொல்கிறது சரின்னு அர்த்தமும் இல்லை. சில பேருக்கு பணம் இருந்தால் சந்தோஷம்னு அவங்களுக்கு அதுதான் சரி. எனக்கு இதுதான் சரி, எனக்கு இது பிடிச்சிருக்கு. அண்ட் என்ன கன்வின்ஸ் பண்ணிட்டு என்னால் ஒரு இடத்துல வேலை செய்ய முடியாது. எனக்கு பிடிச்சதை பண்ணுறேன், பார்க்கலாம். நான் அதுவும் பண்ணணும் ஆசைப்பட்றேன். ஆனால் அதுவும் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ரெகுலராக கூட வந்துட்டான் ஹீரோ, இப்போ அடிப்பான், ஒரு டயலாக் பேசுவான், இப்போ வர செகண்ட் 5வது பாட்டு குத்துப்பாட்டு வரும், இந்த ரெகுலர் ஃபார்முலாவில் இருக்கணும் அப்படின்லாம் இல்லாமல் அதுவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கதைக்கே தான் நான் இப்போ சமீபமாக சொல்ல, சினிமா மட்டும்தான் நீங்கள் ப்ராடக்ட் என்னன்னே தெரியாமல் காசு கொடுக்குறீங்க, அதுக்கப்புறம் தான் நாங்கள் உங்களுக்கு படமே காட்டுறோம். ஸோ அது பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. உங்களோட டைமும் காசும் வந்து பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ அதை மதிக்கணும் முதல்ல. ஸோ என்டர்டெயின் பண்ணுறது எங்கள் வேலை. அதை முடிஞ்ச அளவுக்கு சின்சியராக பண்ண ட்ரை பண்ணுறேன். எனக்காக ஒரு நாள் பல்பு கொடுப்பேன், அதையும் வாங்கிக்கோங்க. தேங்க்யூ சார். தேங்க்ஸ்மா, வெரி குட் கொஸ்டின், சூப்பராக இருந்தது. Good morning, sir. Yeah. Sir. Okay, Pizza. Good morning. Good morning. Pizza film honestly was my first Tamil film which I've seen, and this film was very appealing to the Hindi audience as well. It was very hit amongst them. So do you think you have given a competition to the Bollywood cinema by doing this film, because this concept of pizza film which has never been in Hindi films? So do you think you've given a competition or you've attracted the Hindi audience as well towards you? இல்லை, எனக்கு தெரியவே இல்லை அங்கே என்ன நடக்குதுன்னு கூட எனக்கு தெரியாது. ஆக்சுவலாக வந்து அதுமா தெரியாது. இன்னொரு விஷயம் இருக்குமா, போட்டி போடுறது, நான் ரன்னிங் ரேஸில் ஓடல. என் பக்கத்தில் வரவன் அப்போ ரன்னிங் ரேஸ் ஓடும்போது என் பக்கத்தில் வரவன் எங்கே இருக்கான்னு பார்க்குறது என்னை பொறுத்த வரைக்கும் தப்புன்னு தோணுது. நான் ஓடுறேன்னா, நான் என் இலக்கத்தை ஓடுறேன்னா அது மட்டும்தான் தேவை. அது போதும். நான் அடுத்தவனே பார்த்துட்டு அவன் தட்டில் என்ன இருக்குன்னு பார்த்துருந்தேன்னா அது என்ன பின்னாடி இழுத்துரும். அது தேவையில்லாத ஒன்று. எனக்கு என்ன பிடிச்சிருக்கு, நான் என்ன பண்ணுறேன். என் படம் ஹாலிவுட்டுக்கு போதா, பாலிவுட்டுக்கு போதா, பக்கத்து ஸ்டேட்டுக்கு போதாங்கிற அவசியமே இல்லை. என் படம் என்னை நம்பி பணம் போட்டு என் ப்ரொடியூசரை காப்பாற்றுதா, படம் ஓடுது, ஆடியன்ஸ் ஏற்றுக்கிறாங்களா, நான் எந்த அளவுக்கு என்னோடய ரோலை ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கேன், இது இருந்தால் போதும். இதுக்கு மேலே வரலாம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸு, அது அந்த படத்தோட முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். மேக்ஸிமம் ஒரு படத்தோட சக்ஸஸ் வந்து 1 வீக் இருக்கலாம்.
அதுக்கு மேலே அந்த படத்தோட சக்ஸஸ் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. அந்த போகிறாரு அவர் வந்து ஒரு 10 வருஷம் ஒரு படம் கொடுத்தாப்புல ஹிட்டு, அதுக்கப்புறம் மொத்தமாக ஃபிளாப். அது தேவையில்லை. ஸோ இங்கே பொறுத்தவரைக்கும் சக்ஸஸ் தான், நீங்கள் வந்துட்டே இருந்தால் ஞாபகம் இருக்கும். இதே 4 படம் ஃபிளாப் கொடுத்தா அடுத்த அதுக்கப்புறம் 5ஆவது வருஷம்லாம் கூப்பிட மாட்டாங்க, ஏன் வேஸ்ட்டு பாது அப்படின்றீங்க. காலேஜில் கூப்பிட மாட்டீங்க, கரெக்ட் தானே? ஹலோ சார். சார் சூதுகவமில் வந்து உங்கள் டயலாக்ஸ் எல்லாமே சீரியஸாக தான் இருந்தது. பட் எங்களுக்கு பார்க்கும்போது பயங்கர சிரிப்பு வந்தது. இது நிறைய தேட்டரில் தான் பண்ணுவாங்க. ஸ்டேஜில் வந்து ஆக்டர்ஸ் எவ்வளோ தான் சீரியஸாக இருந்தாலும் எக்ஸ்பெக்டே பண்ண மாட்டாங்க, ஆடியன்ஸ் அதுக்கு சிரிச்சிருவாங்க பயங்கரமாக. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஸ்பெஷலாக ஏதாவது ப்ராக்டிஸ் பண்ணிங்களா? ஏன்னா நீங்கள் உங்களுக்கு ஓவர் டூ பண்ணுற ஒரு டெண்டன்சி இருக்கும். டயலாக் ஒன்று சொல்கிறோம், ஆடியன்ஸ் சிரிப்பாங்கன்னு தெரியும், அது வந்து சட்டிலாக ப்ளே பண்ணணும். ஏன்னா நம்ம ஓவராக பண்ணிட்டோம்னா அப்புறம் ஆடியன்ஸ்க்கு வந்து அது அங்கே மொக்கையாயிடும், சிரிக்க முடியாது. ஸோ அந்த டயலாக் எதிரே நீங்கள் எப்படி கற்றுக்கிட்டீங்க, எப்படி அதை பண்ணீங்க ஸ்க்ரீனில்? பிகாஸ் எல்லாமே நீங்கள் காமெடி பண்ணணும்னு நினச்சி பண்ணல, சீரியஸாக தான் பண்ணீங்க. பட் பார்க்கும்போது பயங்கர சிரிப்பு வந்தது. முடிச்சிட்டிங்களா? இல்லைம்மா, அது ஆக்சுவலாக அதான் டாக் ஹியூமரே வந்து நாங்கள் சீரியஸாக தான் இருப்போம் நாங்கள். ஸோ அது மூலம் உங்களை சிரிக்க வச்சது நாங்கள் இல்லவே இல்லை. நீங்கள் நினச்சிட்டீங்க நாங்கள் இல்லை, அந்த ஸ்கிரிப்ட் தான் உங்களை சிரிக்க வச்சது. அதுக்கு முந்தின இருக்க சீனு, அந்த மூடு தான் உங்களை கொண்டு போச்சு வழியா, நாங்கள் கிடையவே கிடையாது. அது அந்த ஒரு பொண்ணு கற்பனைங்கிறத ரிவீல் பண்ணும்போது ஒன்று ஷாக்காக இருந்தது இல்லையா? அப்புறம் இவன் டென்ஷனில் இருப்பான், திடீர்னு ஸ்விம்மிங் சூட்டில் வந்து நிற்பான். அது வந்து அங்கே என்ன இருக்காங்க, அந்த சீனோட மூடு தான் அவங்களை சிரிக்குது. அவனை கடத்தி கொண்டு வந்துடுவாங்க, ஒரு மினிஸ்டரோட பையனை கடத்தி உட்கார வச்சு அவன் டிவியில் அதை பார்த்துக்கிட்டு இங்கே உட்காந்து சாப்பிட்னு இருப்பானு. எவ்வளோ சீரியஸான இஷ்யூ நடந்துகிட்ருக்கோம். நீங்கள் அந்த பொண்ணே அவனோட கற்பனை, அவன் ஸ்விம் சூட்டில் வரதே பார்த்தீங்கன்னா இவர் என்னமோ அவன் நிஜமாக ஆசைப்பட்டு போட்டான், இவன் கற்பனையில் கிரியேட் பண்ணி தான் அவளை அங்கே வர வைக்கிறான். ஆக்சுவலாக இவர் அது கண்டிக்கிற மாதிரி கண்டிச்சிக்கிறது, ஒருத்தன் பக்கத்தில் வாழ்கிறான்டாவன் அப்படின்னு சொல்கிறது, இது எல்லாமே வந்து கதையோட போக்கு தான் அவங்கள சிரிக்க வச்சுது. அண்ட் மோரோவர் நாங்கள் ஓவர் டூ பண்ணுறோம் டெண்டன்சிலாம் எங்களுக்கு அது எப்போ தெரியுமா வரும்னா, எங்கே எனக்கான இடம் பறி போயிருக்குன்னு நினச்சி என் பக்கத்தில் இருக்கணும் போட்டி போட ஆரம்பிச்சுன்னா ஓவர் டூ வரும். எனக்கு அந்த எண்ணம் எப்பயுமே கிடையாது. என்னோடய கேரக்டருக்கு அந்த ஜஸ்டிஃபிகேஷனோ அதை நான் கொடுத்தா போதும், அதுதான் படத்தை கெடுக்காமல் இருக்கும். அவ்வளோ இருந்தால் அந்த லெவலில் இருந்தால் போதும், என்ன ரியாக்ட் பண்ணுவோம் அவ்வளோ இருந்தால் போதும். இல்லை நான் தான் எல்லாத்தையும் பண்ணுவேன், ஸ்க்ரீனில் என்ன தான் பார்க்கணும் அப்படின்னு அடம் பிடிச்சேன்னா என்னை பார்க்க யாரும் ஸ்க்ரீன் தேட்டருக்கு வர மாட்டாங்க, படம் பார்க்க வரணும்ல. ஸோ அவ்வளோதான். இதில் சார் உட்காருங்கம்மா ப்ளீஸ். சார் என் பேர் ஐஸ்வர்யா. ஹாய் சார் உங்கள் டைஹார்ட் ஃபேன் நான். எனக்கு என்னோடய கொஸ்டின் என்னென்னா, நீங்கள் ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரிக்குள்ளே என்ட்ராங்கன்னா தே ஹேவ் தேர் ஓன், அதாவது பார்த்து சூஸ் பண்ணுவாங்க கேரக்டர்ஸ்லாம். ஆனால் நீங்கள் எப்படி எடுத்தோன்னே ஒரு 3வது ஃபிலிம்லேயே சூதுகவம் மாதிரி அந்த ஒரு ஏஜ்ட் லுக் அந்த மாதிரி இது நீங்கள் எப்படி அது ரிஸ்க் யோசிச்சு எப்படி இது பண்ணீங்க அப்படின்னு? மூலம் அது ரிஸ்க் இல்லை. அதாவது உங்கள்கிட்ட இருக்க ஒரு பொருளோட ஒர்த்து தெரியலனா தான் அது ரிஸ்க்காக தெரியும். எனக்கு தெரியும். சூதுகமோட ஸ்கிரிப்ட் முதல்ல நலனோட ஃப்ரெண்டு, நான் உங்களுக்கெல்லாம் தெரியும், நிறைய இன்டர்வியூவில் சொல்லிட்டேன். ஒப்பீனியனுக்காக கொடுத்தாரு. நம்ம ஆவச்சி ஸ்கூல் பக்கத்தில் ஒரு காஃபி டே ஒன்று இருக்கும், அங்கே தான் வந்து நான் கதை கேட்பேன் வழக்கமாக. அப்போல்லாம் கதை கேட்குறேன் நான் அந்த பக்கம் இருப்பேன், நல்லா நான் அந்த பக்கம் அந்த ஒரு டிஸ்கஷன் போயிட்டுருக்கோம் அப்போல்லாம். அப்போ ஒரு நாள் கொடுத்தாரு, தலைவா படிச்சுட்டு சொல்லுங்கள் தலைவா அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. படித்து முடிச்சுட்டு நான் சொன்னேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு நடிக்கணும் ஆசையாக இருக்கு, பார்த்துங்க அப்படின்னு சொன்னேன். எனக்கு வேற ஒரு நடிகர் மனசில் வந்தால் அதையும் சொல்லியிருந்தேன். பட் அவங்கங்க சுற்றி சில பேர் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க கதையை. அவங்களாம் ரிஜெக்ட் பண்ணலாம் சந்தோஷம் தான். ஸோ என்கிட்ட வந்து சேர்ந்தது. அண்ட் மோரோவர் வந்து பீட்சாவும் நடுவில் கொஞ்சம் பக்கம் நல்ல ரீச். இவன் 3வது என்ன பண்ண போகிறான்னு ஒன்று இருந்தது. எனக்கான ஒரு காம்பவுண்டு தேவை வேணாம், அது தேவையில்லைன்னு எனக்கு பட்டுச்சு. நான் அதை பிரேக் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். விஜய் சேதுபதினா என்ன வேணால் பண்ணலாம், இப்படி தான் விஜய் சேதுபதி படம் இருக்கணும் அப்படிங்கிற இதுக்குள்ள வர வேண்டாம், என்ன வேணா இருக்கலாம், படம் பார்க்குவாங்க அவ்வளோதான். ஸோ ரிஸ்க்கு தான் அது, பிரச்சனை இல்லை. ஆனால் அது அந்த த்ரில் இருக்குல்ல, அது வர்ற வரைக்கும் ஒன்று இருக்குல்ல, அதுதான் கெத்து, அதை விட்டுறக்கூடாது.